வணக்கம். திருக்குறள் கிட்டத்தட்ட 2000 வருஷமா நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டிட்டு வர்ற ஒரு பொக்கிஷம். வாங்க, இந்த விளக்கத்துல அதோட காலத்தால் அழியாத ஞானம் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில எப்படி பொருந்துதுன்னு கொஞ்சம் சுவாரஸ்யமா பார்க்கலாம். சரி, நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல திருக்குறளோட ரொம்ப அடிப்படையான முதல் கொள்கையிலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் நாம ஏன் படிக்கிறோம், அறிவோட உண்மையான நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம உயிரை விட மேலானது எது, நம்ம வார்த்தைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கு, அது எப்படி ஆறாத வடுரை உண்டாக்குதுன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க, திருக்குறளோட முதல் குறள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இதுதான் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. இது ஒரு உலகத்துக்கே பொதுவான உண்மையை பத்தி பேசுது. இந்த குறள் எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்களேன். தமிழ் எழுத்துக்களுக்கெல்லாம் எப்படி ஆதாம் முதல் எழுத்தாவோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கே ஆதி பகவான் தான் முதல்வன். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குன்றத ரொம்ப ஆழமா சொல்லுது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு அடிப்படை ஆரம்பம் இருக்கு. இதுதான் திருக்குறளோட முதல், அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. சரி, இந்த முதல் கொள்கைக்கும் நாம ஏன் படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம்ன்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கனெக்ஷன். இந்த குறள் நாம ஏன் படிக்கிறோங்கிறதுக்கு ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. அதாவது சுத்தமான அறிவா இருக்கிற அந்த கடவுளோட பாதங்களை வணங்காத படிப்புக்கு என்ன பிரயோஜனம்னு கேக்குது. அப்போ இது வெறும் படிப்பு மட்டும் இல்ல, அதுக்கு மேல ஏதோ இருக்கு. அப்படின்னா படிப்புங்கிறது வெறும் இன்ஃபர்மேஷனை தலையில ஏத்திக்கிறது மட்டும் இல்ல. உண்மையான படிப்பு அது நம்மளை விட பெரிய ஒரு சக்தியை புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வழி. அது நம்மள ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இணைக்குது. ஓகே, இப்ப நாம ஏன் கத்துக்கிறோம்னு பார்த்தோம். அடுத்து எப்படி வாழணும்ன்ற விஷயத்துக்கு இது நம்மளை எப்படி கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். இந்த குறள் ஒருத்தரோட நடத்தைக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குன்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. நல்லொழுக்கம் தான் ஒருத்தருக்கு பெருமையை தரும். அதனால அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரை விட மேலா காப்பாத்தணும்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒழுக்கம்னா சும்மா நல்லபடியா நடந்துக்கிறது மட்டும் இல்ல, அதுக்குள்ள கட்டுப்பாடு, நல்ல குணங்கள், நேர்மைன்னு எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப விலைமதிப்பான சொத்தா இந்த ஒழுக்கத்தை தான் சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லப்போனா, நம்ம கேரக்டர் தான் நம்மளோட அல்டிமேட் கரன்சி. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றது நீங்க உயிரோட இருக்கிறத விட முக்கியம்னு திருக்குறள் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஆழமான கருத்து இது. சரி, பொதுவா நடத்தை பத்தி பார்த்தோம். இப்ப கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா நம்ம எல்லாரும் டெய்லி செய்யற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் பேச்சு. நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? இவ்ளோ ஒரு அருமையான உதாரணம் பாருங்களேன். பேசுறதுக்கு இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது நாம போய் கடுமையான வார்த்தைகளை பேசுறது எது மாதிரி இருக்கும்னா, நல்ல பழுத்த இனிப்பான பழம் கையில இருக்கும்போது யாராவது போய் புளிப்பான காயை பறிச்சு சாப்பிடுவாங்களா? அது மாதிரி தான் இதுவும். இப்படி யோசிச்சு பாருங்களேன், நம்ம முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஸ்வீட், இன்னொன்னு கசப்பு. நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? அது ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம வார்த்தைகளுக்கும் இது பொருந்தும். ஆனா ஒருவேளை நாம நம்ம வார்த்தைகள்ல தப்பான தேர்வு செஞ்சுட்டா அதோட உண்மையான விளைவுகள் என்னவா இருக்கும்? அதனால ஏற்படுற பாதிப்பு எப்படி இருக்கும்? இந்த கடைசி குறள் உடம்புல ஏற்படுற காயத்துக்கும் மனசுல ஏற்படுற காயத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப அழுத்தமா மறக்கவே முடியாத அளவுக்கு சொல்லுது. இப்ப பாருங்க, நெருப்புனால ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது எவ்ளோ பெருசா இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள்ல அதோட தழும்பு வெளியே ஆறிடும். ஆனா நம்ம நாவால ஒரு தப்பான வார்த்தையால ஒருத்தரை காயப்படுத்திட்டா அந்த வடு அது மனசுக்குள்ள எப்பவுமே ஆறாம இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு நிரந்தரமான தழும்பு. பாத்தீங்களா, திருக்குறளோட இந்த காலத்தை தாண்டின ஞானம், அதோட எதிரொலிகள் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் சம்பந்தப்படுதுன்னு. அதனால இப்ப நாம நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். இன்னைக்கு உங்க வார்த்தைகள் என்ன மாதிரியான தடயத்தை விட்டுட்டு போக போகுது? ஒரு இனியமான தடயமா, இல்ல ஒரு ஆறாத வடுவா? கொண்டு யோசிச்சு பாப்போமே. நன்றி.